அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு மில்க் ஊற்றி அது நல்லா ஒரு 1.5 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுற போகிறேன். ஸோ இது நல்லா ஊறி வரணும். ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கால பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்டு எங்கால இதுவும் செஞ்சுட்டு அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் ஆல்ரெடி ஊறிடுச்சு. ஸோ நம்ம ஊற வச்சுருந்த டேட்ஸை இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேரமல் சிரப் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். ஸோ இப்போது நம்ம கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கேக்கோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் 2 எக்ஸ் எடுத்திருக்கிறேன். அண்டு 3/4 கப் அளவுக்கு மைதா அண்டு 1/4 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் அண்ட் இது பேக்கிங் பவுடர் அண்ட் தென் பேக்கிங் சோடா. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கிறேன், ஃப்ளேவர் இல்லாத ஆயில். அண்ட் 50 கிராம் அளவுக்கு நட்ஸ் எடுத்திருக்கிறேன், பிஞ்ச் ஆஃப் சால்ட். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டேட்ஸோட பேஸ்ட். ஸோ இப்போ நம்ம இதில் செய்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நம்ம எந்த கேக் செய்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு நம்மளோட பீட்டரோ சரி, நம்ம செய்ய போகிற பிளேட்டோ சரி ஈரத்தன்மை கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம பீட்டரை வாஷ் பண்ணி நல்லாவே தொடச்சி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர்லேருந்து கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம இதை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பீட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் எடுத்து வச்சுருந்த 1/4 கப் சுகரை 2ஆக பிரித்து போட்டிருந்தேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும், ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா அதையுமே நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டேட்ஸோட பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா நீங்கள் ஸ்பெச்சுலாவாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு மைதா மாவு, நீங்கள் மைதாவோ இல்லாட்டி கோதுமை மாவுனாலும் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் மைதா. ஸோ நான் மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மைதா மாவு போட்டுட்டு ஒரு சீவில் போட்டுக்கோங்க. ஒரு அரித்தட்டில் போட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இப்படி அரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையுமே நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் ஸ்பெச்சுலாவாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதையுமே பீட்டரால் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் பீட் பண்ணும்போது ஒரே சைடில் பீட் பண்ணிக்கோங்க. சும்மா எல்லா சைட்லேயுமே பீட் பண்ணாமல் ஒரே சைடால் மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. எந்த சைடால் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சைட்லேயே கடைசி வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ இதில் நான் ஒரு பேனில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ணுற பேன் தான். ஸோ இதில் நான் செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரை உள்ளுக்கு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நான் நல்லா ஒரு 2 டைனோ இல்லாட்டி 3 தடவை இது எல்லாமே ஷேப் ஆகிற அளவுக்கு டேப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே ஈவனாக இருக்கணும், எல்லா சைட்ஸ்லேயுமே ஈவனாக இருக்கணும். இல்லாட்டி ஒரு சைடு உயரமாகவும் ஒரு சைடு பனிசாகவும் வரும். ஸோ அதனால்
இந்த மாதிரி டப் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா சைடுமே வந்து ஈவனாக வரும். அப்படி இல்லாட்டி ஒரு வந்து குச்சி வச்சு நல்லா அதை நடுவால் வச்சு கிண்டி விட்டுருங்க. இது கூட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணுற நட்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆமண்ட் அண்டு கஷ்யூ நட்ஸ், அது கூட வந்து பம்கின் சீட்ஸ் தான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது மூணுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் வால்நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரி செல்சியஸில் வந்து 10 மினிட்ஸுக்கு வந்து நான் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ண விட்டுருந்தேன். ஸோ இப்போ ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் ட்ரேயை வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நான் வந்து 40 மினிட்ஸுக்கு வந்து டைமர் வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு அவனுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் வந்து 40 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த 40 மினிட்ஸே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் 30யும் ஆகலாம் 40யும் ஆகலாம். நீங்கள் 40யே வச்சுக்கோங்க. எடுக்க ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நைஃப் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நைஃப் வந்து க்ளீனாக வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் ஸோ கேக் வந்து டன். ஸோ கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். ஸோ கூல் டவுன் ஆகினதுக்கப்புறமா பாருங்கள், இன்னமுமே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. சிலவங்களுக்கு வந்து டேட்ஸ் கடிப்படுற மாதிரி விருப்பமாக இருக்கும். பட் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து டேட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணி போடுறது தான் விருப்பம். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது டேட்ஸ் கேக் செய்யும் போதும். அண்ட் அந்த நட்ஸோட க்ரன்ச்சினஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேக் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளோ க்ரீம் கேக்ஸ் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கேக் வந்து டேட்ஸ் கேக் தான். ஸோ அதனால் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்குமே டைம் கிடைக்கல செஞ்சு கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த பர்த்டே யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக செஞ்ச கேக் தான் இது. ஸோ அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி சாஃப்டாக வந்து நீங்கள் கேக் செய்யணும்னு சொன்னால் பர்ஃபெக்டான அளவுகளோடு நான் தந்திருக்கிற அதே அளவுகளை பார்த்து செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான சூப்பர் ஃப்ளஃபியான வந்து கேக் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.